உங்களுக்கு தெரிஞ்ச உலகத்திலே ரொம்ப மர்மமான இடம் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியா சொல்லுவீங்க. இப்ப தமிழ்நாட்ட எடுத்துட்டோம்னா, ரொம்பவே மர்மமான இடம் எதுன்னு சொல்லி கேட்டோம்னா, கொல்லிமலையும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால இருக்கிறவங்கள கேட்டோம்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப மர்மமான இடம் எதுன்னு சொல்லி கேட்டோம்னா, அவிங்க வந்து அமேசான் காடுகள சொல்லுவாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சிவிலைசேஷன்லயுமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இத சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சிவிலைசேஷன்ல ரொம்ப ஒரு மர்மமான இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தொன்மையானது, ரொம்ப வருஷங்கள் அதிகமானது எதுன்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த எகிப்துல இருக்கக்கூடிய கிசா பிரமிடு தான். கிட்டத்தட்ட 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டதா அதிகாரப்பூர்வமா கல்வெட்டு ஆதாரங்களால நிரூபிக்கப்பட்டது தான். அது என்னப்பா 4500 வருஷம்? இப்ப வந்து 2025 என்ன ஆகுதுன்னா, கிறிஸ்து பிறந்ததுக்கு பின் கிபி ஓகேங்களா? கிபி வந்து பார்த்தீங்கன்னா 2025 கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்னாடி. நாம சொல்றது ரிவர்ஸ்ல. இயேசுநாதர் சாமி பொறக்கறதுக்கெல்லாம் முன்னாடியே ஒரு 2175 வருஷம் முன்னாடி. இன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4500 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடந்திருக்குது. கிசா பிரமிடு. கட்டப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா, எகிப்தியன்ஸ்ல கட்டப்பட்ட அந்த மர்மமான கட்டடத்த பத்தி நெறைய ஒரு பல்வேறு விதமான ஒரு மித்தாலஜிக்கல்லாம் இருக்குது. என்னப்பா மித்தாலஜிக்கல்னு சொல்லி கேட்டோம்னா, அடிமைகள வச்சு கட்டுனாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் கடவுள் வந்து கட்டுனாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் ஏலியன்ஸ் வந்து கட்டுனாங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அது அங்க இருக்கக்கூடிய மக்கள வச்சு தான் கட்டப்பட்டது. ஒவ்வொரு கல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 20 டன் இருக்குமா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 40, 50,000 கல்களுக்கு மேல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா, 20,000 கிலோ கிட்டத்தட்ட 20 டன்னுக்கு மேல இருக்குமா. கட்டுன வருஷம் 22 வருஷம் கட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 40,00,000க்கும் மேற்பட்ட கற்கள வந்து அடுக்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு கல்லும் 20 டன்னு. கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய மெகா ஸ்ட்ரக்சர் கட்டி முடிக்கிறது 20 வருஷம் ஆயிருக்குது. 20,000 பேர் வச்சு கட்டியிருக்கிறாங்க. யோசிச்சு பார்த்தோம் அப்டின்னா, அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 3 நிமிஷத்துக்கு அல்லது ஒவ்வொரு 4 நிமிஷத்துக்கு ஒரு கல் அவங்க எடுத்து வச்சிருந்தா மட்டும் தான் 8 மணி நேரம் ஷிஃப்ட்ல அவங்க அத செஞ்சு முடிச்சிருக்க முடியும். இன்னைக்கு நாம சொல்றோம் 8 மணி நேரம் ஷிஃப்ட்ன்னு. அன்னைக்கு அவங்க கணக்கு பார்த்தோம்னா, காலையில சூரியன் உதிச்சதுலருந்து சாயங்காலம் மறைய வரைக்கும் ஒரு 8 மணி நேரம்னு கணக்கு வச்சுக்கலாம். காலைல 9 டூ சாயங்காலம் 6ன்னு. அந்த கணக்குப்படி அவங்க வேலை செஞ்சதுனால, ஒவ்வொரு 3 மினிட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு கல் எடுத்து அடுக்கி வச்சிருந்தா மட்டும் தான் இந்த மெகா ஸ்ட்ரக்சர அவங்களால கட்டி முடிச்சிருக்க முடியும். அப்படி அந்த மெகா ஸ்ட்ரக்சர கட்டி முடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு அடிப்படையான ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிற அந்த டிசைனிங் பிளான் அப்படிங்கிறது யார் போட்டு குடுத்துருப்பாங்கன்னு தெரியல. அத அவங்க எப்படி ஒரு இடத்துலருந்து அந்த ஒரு இடத்துக்கு அந்த கல்ல கொண்டு வந்திருப்பாங்கன்னு தெரியல. இத அவங்க கட்டுனதுக்கான முழுமையான நோக்கம் அப்படிங்கிறத என்ன சொல்றாங்க, இறந்து போனவர்களுடைய மறுபிறவிகளுக்கோசரம் நாங்க கட்டி வச்சிருக்கிறோம்னு சொல்றாங்க. இது மட்டும் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுதே தவிர, மித்தபடி இதுல இருக்கக்கூடிய முழுமையான விஷயங்கள் வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியல, தெரிஞ்சுக்க முடியல. உலக அழகி கிளியோபட்ரா ஓகேங்களா? அவிங்களோட சமாதிய தான் இன்னும் வந்து நெறைய பேர் தொலைவிட்டு இருக்கிறாங்க. ஆனா தொலவும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா, கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படி ஒரு சில விஷயங்கள்லாம் கஷ்டப்பட்டு ரொம்ப வருஷமா தொலைவி கண்டுபிடிச்சு பார்த்தாலுமே கூட, அதோடைய அவங்களுக்கான கிடைக்கக்கூடிய பாயிண்ட் அப்படிங்கிறது மறுபடியும் ஒரு கேள்விக்குறியா தான் வந்து நிக்குது. ஆரம்பிச்ச இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போய் நிக்குதே தவிர, ஒரு மெகா பிளான் போட்டு ஒரு 10 வருஷமா முயற்சி பண்ணி உள்ளோடி போய் பார்த்துட்டாங்கன்னா, அதுலருந்து இன்னொரு 10 வருஷத்துக்கு அவங்க ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு தான் அந்த இடத்துல போய் அங்க நிக்குது. அந்த ஒரு விஷயம். உண்மையாவே அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு மர்மங்கள் நிறைஞ்ச ஒரு இடமா தான் வந்து பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல்னால வந்து பார்த்தீங்கன்னா, அத டோட்டல் கிஸா பிரமிடு வந்து ஒரு சேட்டலைட் மூலியமாவோ, அல்லது ஒரு வேற ஒரு விஷயங்கள் மூலியமாகவோ, தொழில்நுட்பத்தின் மூலமாகவோ, அத ஒரு ஃபுல்லா ஒரு பிரிண்ட் எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா, உள்ளுடைய சீக்ரெட் சேம்பர்ஸ் அதாவது ரகசிய அறைகள் அப்படிங்கிறது 3 இடத்துல இருந்திருக்குது. அண்டர் கிரவுண்ட்ல இருக்குது. அது மட்டும் இல்லாம டோட்டல் பில்டிங்குள்ளோடயே 3 இடத்துல இருந்திருக்கு. டோட்டலா 4 சேம்பர் இருக்குது. இந்த 4 சேம்பருக்குள்ள என்ன இருக்கலாம்? என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ, அதனால நம்ம என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். நம்ம இருக்கக்கூடிய பணத்த எடுக்கணும்னு சொல்லிட்டு நெறைய பேர் முயற்சி பண்ணாங்க. ஆனா, இவ்வளவு தொன்மையான கட்டடத்த ஆராய்ச்சிங்கிற பேர்ல நோண்டி நொங்கெடுத்து புட்டு வாயில போட்டுக்காதீங்கன்னு சொல்லி அந்த நாட்டு அரசாங்கம் ஆராய்ச்சிக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. ஓரளவுக்கு நீங்க ஆராய்ச்சி பண்ணி கழட்டி அடிச்ச வரைக்கும் போதும். இதுக்கு மேல நீங்க எதுவும் பண்ண வேணாம். அப்படி பண்ற மாரி இருந்துச்சுன்னா, கட்டடத்த தொடாம ஏதோ ஒண்ணு பண்ணிக்கோங்க. இருக்கிறதையே பார்த்துக்கோங்க. அத வந்து சீரழிச்சிறாதீங்க. இருக்கக்கூடிய பொக்கிஷத்த நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் குடுக்கணும். நீங்க இனிமே அதுல எதுவும் ஒண்ணும் பண்ண வேணாம். கம்முனு இருங்கன்னு சொல்லி அரசாங்கம் வந்து தடை விதிச்சிருக்கிறாங்களாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே தொன்மையா பாதுகாக்க வேண்டிய விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்துல கீழடியில கிடைச்ச ஒரு சிவிலைசேஷன் ஒரு நாகரிகம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தரைமட்டத்திலருந்து நோண்டி எடுக்கிறோம். ஆனா இது வந்து பில்டிங்குள்ளடி போய் நோண்டி எடுக்கணும். நோண்டி எடுக்கணும்னா அதெல்லாம் தொலைவி போணும். இவைங்க பாட்டுக்கு எதனா ஒண்ணு இப்ப பாறையா இருந்தா வெடி வச்சு தகர்த்து உள்ளாடி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுல நம்ம போய் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்பவே நெருக்கமா கட்டியிருக்கிறாங்களாம். இப்ப இந்த கல்லு இருக்குதா? இந்த கல்லுக்கு இந்த கல்லுக்கும் கேப்பு. குறுக்கால ஒரு ஒரு ஏடிஎம் கார்டு வச்சா கூட உள்ளாடி போகலையாம். அந்த அளவுக்கு ரொம்ப மெகா ஸ்ட்ரக்சரா கட்டியிருக்கிறாங்க அந்த பில்டிங்க. அந்த எகிப்துல. கிசா பிரமிட. அது மட்டும் இல்லாம அந்த 3 இது ஒரு பிரமிடு, இது ஒரு பிரமிடு, இது ஒரு பிரமிடு. இந்த 3 பிரமிடுமே நம்ம வானத்துல பார்க்கக்கூடிய 3 நட்சத்திரங்களுக்கு நேரா இது ஒரு நட்சத்திரம், இது ஒரு நட்சத்திரம், இது ஒரு நட்சத்திரம். இப்படி 3 நட்சத்திரத்துக்கு நேரா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 பிரமிடுமே அப்படியே நேருக்கு நேரா இருக்குதாம் துல்லியமா. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இது அவங்களால எப்படி சாத்தியமானுச்சு? இது எப்படி அவங்களால செய்ய முடிஞ்சுச்சு? அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா,
பல்வேறு மக்களால் இன்னைக்குமே மர்மமாக தான் பார்க்கப்படுகிறது. கேள்விக்கு கிடைக்காத விஷயங்கள் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியமானது இந்த எகிப்து. எகிப்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு மோசமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டோம்னா, முதலையெல்லாம் செல்ல பிராணியா வளர்த்துருக்கிறாங்க. அவங்க பூனையை கடவுளா வழிபட்டுருக்கிறாங்க. ஓகேங்களா? பூனை கடவுளாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். பூனை வந்து கடவுளா தான் வழிபட்டுருக்கிறாங்க. முதலையை செல்ல பிராணியா வளர்த்திருக்கிறாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, முதலைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முதலை ஒருத்தர் ராஜா வளர்த்திட்டு இருக்கிறாரு. அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா, அவர் வளர்த்துன முதலைய கொலை பண்ணி, அதையும் மம்மியாக்கி அவங்க கூடயே வச்சு புதைச்சிருவாங்களாம். அவங்க யூஸ் பண்ண திங்ஸு, ப்ராப்பர்ட்டீஸு, அவங்களோட ட்ரெஸ்ஸஸு, அவங்க டீ குடிக்க நம்ம ஊர்ல தான் டீன்னு சொல்றோம். அவங்க சாப்பிட்டாங்க ஃபுட் சாப்பிட்ட அந்த பிளேட்ஸ்லேருந்து, அவங்க யூஸ் பண்ண அனைத்து ஜுவல்ஸ்ல இருந்து அனைத்துமே ஓகேங்களா? அந்த இடத்துல தான் வச்சிருக்கிறாங்க. இத விட ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அவிங்களுக்கு கூட யார் யாரெல்லாம் மெய்க்காப்பாளர்ஸ் அதாவது பாடி கார்ட்ஸா இருந்தாங்களோ, அவிங்களையும் கொன்னு பாடி பார்ட்ஸ்லாம் எடுத்துட்டு மாடிஃபிகேஷன் பண்ணி மம்மிஃபிகேஷன் பண்ணி உள்ளாடி வச்சிருக்கிறாங்களாம். இது எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உண்மையாலுமே இவங்க இறந்து போன வாட்டி ஆஃப்டர் லைஃப்ல வந்து இவங்க கடவுளா போறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு பாடி கார்டா இங்க இருக்கிறவங்களே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்ப ராஜாவுக்கு யாரு பிஏவா இருக்கிறாங்களோ, இந்த ராஜா செத்து போனா அந்த பிஏவையும் கொன்னு உள்ளாடி வச்சு புதைச்சிருவாங்களாம். கேட்கவே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாவும், ஒரு வேடிக்கையாவும், ரொம்ப ஒரு காமெடியாவும் தான் தோணும். ஆனா உண்மையாலுமே எகிப்தியன்ஸ் இந்த மாரி பண்ணியிருக்கிறாங்க. சரி ஓகே. அப்ப அந்த பிஏவோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும்? இவன் செத்தது இல்லாம நம்ம தலையும் அறுத்து விட்டானே! இவன் யாரு இவன சாவ சொன்னாங்க? அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கேட்கவே ரொம்ப ஒரு காமெடியா இருந்தாலும், இதெல்லாம் உண்மையாலுமே வரலாறுல நடந்திருக்குது. நம்ம தமிழகத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம நாகரிகம் அப்படி எவ்வளோ விஷயங்கள முன்னேறி இருந்தாலும், வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்துல உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கக்கூடிய மோசமான மூட நம்பிக்கை உள்ள ஒரு விஷயம் அப்படிங்கிறது இதே தமிழகத்துல, இதே தமிழ் பூமியில, நம்ம தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருந்த ஒரு மோசமான விஷயம் தான் உடன்கட்டை ஏறுதல். இதெல்லாம் நம்ம நம்ம இன்னைக்கு மாறிடுச்சு. இன்னைக்கு எவ்வளவோ நல்ல நல்ல விஷயங்கள் வந்துருச்சு. மனுஷன் மனுஷனா சிந்திக்க ஆரம்பிச்சுட்டான் நெறைய இடங்கள்ல. ஒரு சில இடங்கள தவிர. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாம அது முடிச்சுக்கிட்டோம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அவைங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க, இங்க இந்த ஊர்ல எப்படி உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சோ, அதே மாரி தான் அங்க வந்து ராஜா செத்து போனாருன்னா, கூட இருக்கிறவங்களும் உடன்கட்டை ஏறணுன்ற மாரி அன்னைக்கு அந்த மாரி நடந்திருக்குது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, திருமணமாகாத யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜாவாகவோ அல்லது ராணியாகவோ பதவி எடுத்துக்க முடியாது. அதனால தான் கிளியோபாட்ரா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கூட பொறந்த சகோதரர்களே திருமணம் செஞ்சிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே நடந்த ஒரு விஷயம். அதே மாரி இன்னொரு ராஜா வந்து பார்த்தீங்கன்னா, சிறு வயதிலேயே திருமணம் செஞ்சுக்கிறாரு தன்னுடைய உடன் பிறந்த சகோதரிய. அப்ப வந்து அவர் சின்ன பையன். தன்னோட வயசுல மூத்த சகோதரிய திருமணம் செஞ்சுக்கிறாரு. எதுக்கோசரம்னு சொல்லி கேட்டோம்னா, ராஜ குடும்பத்தில இருக்கிறவங்களுக்குள்ளாடி மட்டும் தான் இவங்க திருமணம் செஞ்சுக்கணுங்கிறதுனால, அந்த மாரி ஒரு சடங்கு அவைங்க பண்ணிக்கிறாங்க. அவங்க பெருசான வாட்டி அவைங்களுக்கு குழந்தை பொறக்குது. பொறக்கக்கூடிய குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருச்சு. ஸோ அந்த ராஜா வந்து இறந்து போன வாட்டி அவர புதைக்கும்போது, அதே குழந்தையோட மம்மிஃபிகேஷனையும் போட்டு தான் புதைச்சிருக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச த கிரேட் அலெக்சாண்டர் என்ன பண்றாரு? எகிப்து நாட்டுக்கு போறாரு. எகிப்து நாட்டுக்கு போன உடனே, எகிப்து நாட்டுல ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, இவர வரவேற்கிறாங்க. வரவேற்பு தெரிவிச்சு, உங்களுக்கு என்ன ராஜா வேணும்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா உங்க நாட்டுல வந்து உண்மையிலேயே புதையல்லாம் இருக்குதுன்றாங்க. மர்மங்கள் நெறைய இருக்குதுங்கிறாங்க. அத நான் பார்க்கணும்னு சொல்லி கேட்கறேன். கேட்ட உடனே அவர தூக்கிட்டு போயி, அவரு விருப்பப்பட்டதின் பேர்ல, அலெக்சாண்டர் விருப்பப்பட்டதின் பேர்ல உள்ளாடி விட்டு கதவ சாத்திர்றாங்களாம். அன்னைக்கு காலகட்டங்கள்ல கதவு இருந்திருக்குது. மம்மி எ கிஸா பிரமிடுக்கு. இவங்க குளோஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்களாம். அடுத்த நாள் காலையில பார்த்தா, கிஸா பிரமிடோட உச்சியில அவரு நின்னுட்டு இருந்தாராம். உச்சியில நின்னுட்டு இருக்கிற இவங்கலாம் பார்த்த உடனே ஆச்சரியம். யாருக்கு? எகிப்தியன்ஸுக்கும், அலெக்சாண்டருடைய டீம்ல இருந்த குரூ மெம்பர்ஸுக்கும். எப்புட்றா இவரு நைட்டு தான் உள்ளாடி விட்டு கதவ சாத்துனோம். அவரு கேட்டாருன்னு. இப்ப காலையில பார்த்தா மேல இருக்கிறாரு. நாம யாரும் கதவையும் தொறக்கல. வெளியில வரதுக்கு வேற வழியும் இல்ல. எப்படி வந்தாருன்னு தெரியலையேன்ட்டு. அவரு கீழ இறங்கி வந்த உடனே எல்லாரும் கேட்கறாங்க. அலெக்சாண்டரே எப்படி நீங்க இந்த மாரி நடந்துச்சு? எங்களால நம்பவே முடியல. ஓ மை காட்! அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்படி அவங்க ஆச்சரியப்படும்போது, அப்படி அவரு ஒரு விஷயத்த ஒரு பதிவு பண்றாரு அலெக்சாண்டர். உள்ள என்ன நடந்துச்சு? நான் எதைய பார்த்தேன்? எனக்கு என்ன நடந்துச்சு? அப்படின்னு நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டீங்க. அந்த மர்மமான விஷயம், அங்க நடந்த விஷயம், என்னோட அந்த பிரமிடோட அப்படியே மறைஞ்சு போகட்டும். அத பத்தி யாரும் பேசாதீங்க. அத பத்தி யாரும் கேட்காதீங்க. அத பத்தி நான் சொல்ல மாட்டேன். அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது எல்லாருமே வரலாற்றுல நடந்த நிஜ உண்மை சம்பவம். இந்த உலகத்திலேயே கிசா பிரமிடுகளுடைய போயிட்டு வெளியில வந்து உண்மையாலுமே அங்க நடந்த விஷயங்கள வெளியில சொல்லாம மறைச்ச முதல் நபர் யாருன்னா, மாவீரன் அலெக்சாண்டரு. அவருடைய வரலாறு எடுத்து படிச்சவங்களுக்கு தெரியும். அவரு இந்த மாரிலாம் ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்கிறாரு, அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவைங்களுக்கு தெரியும்.
இது உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மர்மங்கள் நிறைஞ்ச பிரமிடோடைய முதல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம அலெக்சாண்டர் தான்.